ஆஃப் ஸ்பெல்ஸ். நாம என்னென்ன வார்த்தைகள் பேசுறோமோ, நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஸ்பெல்ஸ் தான். அவைக்கு எல்லாத்துக்குமே உடல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சுரப்பிகள் சுரக்கும். அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் அதிகரிக்கும். ஸோ பேசுற வார்த்தைகள் ரொம்ப நல்ல வார்த்தைகளா இருக்கிறது அவசியம். நீங்க பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தைகள் பேசுற யாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு அ நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அவங்களுடைய புத்தி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே குறுக்கு வழிய தேட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி. அவங்களுடைய குணமே மாறிடும். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய உடல்ல அமிலத்தன்மை மேலெழும்பும். அதே மாரி அடுத்தவங்கள சபிக்கிறது, கெட்ட விஷயங்கள சொல்றது, புலம்புறது, கஷ்டப்படுறது, ஏன் கிட்டத்தட்ட கோபப்படுறது, வெறுப்ப உமிழ்றதுமே உடலுக்குள்ள அமிலத்த அதிகரிக்க செய்யும். இதனால ஆக்கப்பூர்வமா நமக்கு எந்த ஒரு விளைவுகளும் நடக்க போறது கிடையாது. அதனால நம்ம பேசுற வார்த்தைகள நாம எப்பவுமே நல்ல விதத்துல பேசுவோம். எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் அத பொறுத்துக்கிட்டு, அ எவ்ளோ மோசமான சூழ்நிலைகள மனிதர்கள் ஏற்படுத்தினாலும் சரி, எவ்ளோ அ அ ஒரு பஞ்சம், ஒரு சூழ்ச்சி இதெல்லாம் உங்கள சுத்தி செஞ்சாலும் சரி, நீங்க ரொம்ப துவண்டு போயிருக்கீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, அத பார்த்து ஏளனம் செஞ்சாலும், உதவி செய்யாம போனாலும், என்ன பண்ணாலும் சரி, அடுத்தவங்கள திட்டாதீங்க, கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க, குறை கூறாதீங்க. நீங்க குறை கூற ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் விக்டிம் மென்டாலிட்டில இருப்பீங்க. குறை கூறிட்டே இருப்பீங்க. அ ஒண்ணு புலம்பிட்டே இருப்பீங்க, இல்லன்னா குறை சொல்லி, அ அதுல அவங்கள கெட்டவங்களா அடுத்தவங்க கிட்ட காட்டணும் அப்படிங்கிற முயற்சியில வெறுப்ப உமிழ ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இதுல எதை நீங்க பண்ணாலுமே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய உடல்ல அமிலத்தன்மை தான் மிதமிஞ்சும். அது மிதமிஞ்சிட்டே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பேலன்ஸ் ரொம்ப அடிவாங்கும். அதனால ஆரா டிப்ளீட் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்க பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை தான் பாழாகும். புரியுது, இந்த சொசைட்டி இப்படிதான் இருக்கு. எவ்ளோ நல்லவங்களா நீங்க இருந்தாலும் அவங்கள மோசமா மாத்துறதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ஒரு ரிகர்சிவ் ப்ரோக்ராமா அவங்கள மாரியே நம்ம மாறி, கஷ்டத்துக்குள்ளேயே உழன்று திரிஞ்சுட்டு இருக்காம, நம்மளுடைய பெர்செப்ஷன், நம்மளுடைய எமோஷனல் டிசிப்ளின நாமளே கட்டமைச்சுக்கிட்டு, நாம நல்ல முறையில வாழறதுக்கான முயற்சிகளை எடுப்போம். நம்ம ரியாலிட்டிய நாம பில்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்கப்பூர்வமான நல்ல வார்த்தைகள மட்டுமே பேசி பழகுவோம்.